இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஜெபமாலை முடிகின்ற பொழுது, அதாவது 53 ஜெபமாலை முடிகின்ற பொழுது, நாம் அதிதூதர் ஜெபம் என்று ஒரு ஜெபத்தை நாம் சொல்வோம். அதில் முதலில் வருகின்ற 3 பேர் சொல்லுங்க. முதன்மை வானதூதர்களான புனித மிக்கேலே, கபிரியேலே, புனித ரபேலே. அன்புக்குரியவர்களே, கபிரியேல் என்றால் என்ன? அப்படி என்றால் அதனுடைய பெயருடைய விளக்கம் நேற்றைய நற்செய்தி வாசித்தோம் என்றால் மிக அழகாக கூறியிருப்பார். சக்கரையாவுக்கு அவருடைய மகனுடைய பிறப்பை அவர் முன்னறிவிக்கின்றார். அப்பொழுது செக்கரியா என்று கேட்கின்ற கேள்வி இவ்வாறாக தான் அமைகின்றது. இது எவ்வாறு நிகழும்? அன்னை மரியாள் கேட்ட கேள்வியைப் போல அவரும் கேட்கின்றார். அப்பொழுது கபிரியேல் சொல்கின்ற வார்த்தைகளை கவனிங்கள். நான் கடவுளின் திருமுன் நிற்பவர், ஆண்டவர் இதை உனக்கு உரைக்கும்படி என்னை அனுப்பினார். அப்படி என்றால் நற்செய்தி அறிவிப்பராக இருப்பவர் தான் கபிரியேல். மைக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார்? ரஃபேல் என்றால் நலம் அளிப்பவர் இறைவன் என்று பொருள்படும். ரஃபேல் என்பவரை நாம் தோபித்து நூலில் நாம் வாசிப்போம். மைக்கேல் என்பவரை நாம் பழைய ஏற்பாட்டில் வருகின்ற நூலில் நாம் வாசிப்போம். கடவுளுக்கு நிகர் யார் என்று அவர் வருவார். அன்புக்குரியவரை, இன்றைய நற்செய்தியில் முதலில் வருகின்ற இந்த கபிரியேலை நாம் ஆய்ந்தறிவோம். ஏனென்றால் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், யாரெல்லாம் கடவுளுடைய வல்லமையை உணர்ந்து அதனுடைய செயல் தன்மையை தன்னில் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களே அதனுடைய கருவிகளாக மாறுகின்றார்கள். அதற்கு மிக சிறந்த உதாரணம் யார் என்றால் கபிரியேல் தான். ஏனென்றால் அன்னை மரியாள் மிக அழகான கேள்வியை கேட்கின்றார், இது எப்படி நிகழும்? இதையே தான் நேற்றைய நற்செய்தியில் சக்கரையாவும் கேட்கின்றார், இது எப்படி நிகழும்? உடனே அவர் சொல்லுகின்ற வார்த்தை கவனிங்கள். நான் கடவுள் திருமுன் நிற்பவர், ஆண்டவர் இதை உனக்கு சொல்லும்படியாக நற்செய்தி அறிவிப்பாளராக நான் வந்திருக்கிறேன் என்று அவர் கூறுகின்றார். பல நேரங்களில் அன்புக்குரியவர்களே, நாம் எழுந்து நிற்பதற்கும் நம் வாழ்வில் இயல்பான செயல்களை நாம் செய்வதற்கும் நம்மிடம் மிகப்பெரிய ஒரு தைரியம் இல்லாமல் போகின்றது. இந்த கபிரியேலை போல பல நேரங்களில் நம்மோடு இருப்பவர்கள் நம்மிடம் கேட்கின்றார்களே, இது உன்னால் முடியுமா? இதையெல்லாம் உன்னால் செய்வதற்கு உன்னிடம் திராணி இருக்கின்றதா? அவ்வளவு தில் உன்னிடம் இருக்கின்றதா என்று கேட்கின்ற பொழுது பல நேரங்களில் நம்மையே நாம் கேள்விக்கு உட்படுத்துகின்றோம். இது உண்மையாலுமே என்னால முடியுமா? அவங்க சொல்றது கரெக்டா தானே இருக்குது. பல நேரங்களில் அவர்கள் குடும்ப பின்னணியை கூட அவர்கள் சொல்வார்கள். உங்க அப்பாவும் இப்படிதான் தொடங்கினாங்க, உங்களுடைய ஃபேமிலி பத்திலாம் எங்களுக்கு தெரியாத, குடும்பங்களில் எல்லாம் இப்படிதான் நடந்தது என்று. அன்புக்குரியவர்களே, கபிரியேலை போல நாம் துணிந்து நிற்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் ஆண்டவர் முன்னிலை நாம் நிற்க வேண்டும். இதோ ஆண்டவர் முன்னிலை நாம் அமர்ந்திருக்கின்றோம், ஆண்டவர் முன்னிலை நாம் இருக்கின்றோம். ஆனால் கபிரியேலை போல நற்செய்தி சொல்பவர்களாக நாம் வாழ்கின்றோமா? அதைதான் நாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின் மிக அழகான ஒரு நிகழ்வு வருகின்றது. அன்னை மரியாளை இந்த உலகுக்கு எடுத்து ஏம்புகின்ற ஒரு நிகழ்வு. இப்ப நீங்களே ஏதாவது ஒரு ஊருக்கு போறீங்க, உங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா என்ன சொல்வீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட அதிகமா பேசக்கூடாது சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? யாருன்னே தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. அன்னை மரியாளுக்கு ஏதேனும் ஒரு முன்குறிப்பு ஏதேனும் தரப்படுகின்றதா? இப்ப நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கட்டுரை எழுதுவோம். அந்த கட்டுரைக்கு முன்பாக ஒரு குறிப்பு சட்டகம் மாதிரி நாம் ஒண்ணு போடுவோம். அதாவது உள்ளார என்ன இருக்கு? முன்னுரை, பொருள், அதன் உள்ளார என்ன விளக்கம் இருக்கு, முடிவுரை என்று ஒரு குறிப்பு சட்டகம் ஒன்று போடுவோம். பழைய ஏற்பாட்டில் ஏதேனும் ஒரு இடத்தில் அன்னை மரியாளுடைய பெயர் இடம் பெறுகின்றதா? இல்லவே இல்லை. முன்பின் தெரியாத ஒரு நபர், ஊர் பேரே தெரியாது. நாசரேத்து என்கின்ற பெயர் எங்கு பழைய ஏற்பாட்டில் இடம்பெறுகின்றது? திருவிவிலியத்தில் எங்கு இடம்பெறுகின்றது? ஆனால் ஆண்டவர் யாரும் அறியாத ஒரு இடத்திலிருந்து, முன்பின் தெரியாத ஒரு சகோதரியிடமிருந்து ஆண்டவர் அவருடைய இறை திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். பல நேரங்களில் நம் வாழ்வில் இது கண்டிப்பாக நடக்கும். நாம் நம்புகின்ற மனிதர்களிடமிருந்து கண்டிப்பாக உதவி கிடைக்காது. ஆனால் எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு ஒரு உதவி கிடைக்கும். உடனே நம்ம சொல்ற வார்த்தை என்ன? கும்பிட போன தெய்வம் சொல்லுங்க, குறுக்க வந்தது மாதிரி. நான் கும்புற தெய்வமே நீங்க தான். அப்படி என்றால் என்ன? நமக்கு மிகப்பெரிய கவலை இருக்கின்ற பொழுது, எதிர்பார்க்கின்ற மனிதர்களிடமிருந்து உதவி கிடைக்காத பொழுது, யாரிடமிருந்து உதவி கிடைக்கின்றதோ அவரை நாம் கடவுளாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கின்றார். இது முற்றிலும் உண்மை. எனவேதான் அவருடைய தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே அவரை பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கின்றார். அவரை மாசின்றி அவரை உருவாக்குகின்றார். அந்த மாசற்ற அந்த அன்னையின் மடியிலிருந்து தன் மகனை உதித்தல் அவர் செய்கின்றார், முன்குறித்து வைக்கின்றார். ஆனால் முன்னரே அவருடைய பெயர் எங்கும் இடம்பெறவில்லை.
பல நேரங்களில் அன்னை மரியாளுக்கு என்ன உதாரணம் இருக்கின்றது என்று பிரிவினை சகோதரர்கள் நம்மோடு சாராதவர்கள் கேட்கின்ற கேள்விகள் பொழுது அன்புக்குரியவதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கின்றார். முன்குறித்து வைத்தவரை தகுதியுடையவராய் மாற்றுகின்றார். அந்த தகுதியுடையவரை தமக்கு ஏற்புடைய செயல்களை செய்வதற்கு அவரிடம் வல்லமை அவர் நிரப்புகின்றார். அவர் பெயர் மரியா. நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. திருத்தந்தை பிரான்சிஸ், முன்னாள் திருத்தந்தை, மிக அழகாக கூறுவார், அன்னை மரியா நமக்கு ஒரு முன்மாதிரி. எதில்? கீழ்ப்படிதலில். அதனுடைய நிகழ்வு இறுதியில் வரும். ஆனால் அதற்கு முன்பாக வருவதை நாம் சற்று யோசிப்போம். ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு ஒரு பெயர் தருகின்றார். நாம் எசையா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், நானே அவர்களுக்கு ஒரு பெயரை சூடுவேன் என்று ஒரு வார்த்தை வரும். நீங்க எங்கெல்லாம் ஒரு புது பெயர் வருகின்றதோ கவனித்து பாருங்கள், அங்கு ஒரு புதிய வாழ்வு, புதிய பணி, புதிய தொடக்கம் இருக்கும். அபிராம், நம்மளுடைய முதுபெரும் தந்தை, அவரை ஆண்டவர் புதிய பெயர் சூடுகின்றார். அபிராம் என்றவரை அபிரகாம் என்று அழைக்கின்றார். ஏனென்றால் எண்ணிறைந்த நாடுகளுக்கு நீரே மூதாதையராய் நீ இருப்பாய் என்று ஒரு புதியதொரு தொடக்கத்தை, புதியதொரு வாழ்வை தருகின்றார். பல எடுத்துக்காட்டுகள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பல பேருக்கு அவர் புதிய பெயரை சூடுகின்றார். இரண்டாவதாக நம்மளுடைய நற்செய்தி நூலில் நாம் வாசிக்கின்றோமே, பேதுருக்கு அவர் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, நீயே பாறை, உன்னை கேபா என்று நான் அழைப்பேன். ஏனென்றால் இந்த திரு அவையின் மீது நான் இந்த பாறையின் மீது என்னுடைய திரு அவையை நான் கட்டுவேன். அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் எங்கெல்லாம் புதிய பெயரை சூடுகின்றாரோ அங்கெல்லாம் புதிய பணிகள் தொடங்குகின்றது. அந்த புதிய பணிகள் மிக இலகுவான பணிகள் அல்ல, மிகவும் எளிமையான பணிகள் அல்ல, மாறாக சவால் நிறைந்த பணிகள். ஆபிரகாமுக்கு சென்ற இடம் எல்லாம் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டதா? ஒரு இடத்தில் அவரை அவர் பித்து பிடித்தவர் போல காட்டுக் கொள்கின்றார். ஏன்? காரணம் என்னவென்றால் அவருடைய மனைவி மிகவும் அழகு வாய்ந்தவராக இருக்கின்றார். ஒருவேளை நான் இவரை என்னுடைய மனைவி என்று சொல்லிவிட்டால் என்னை அவர்கள் கொன்று விடுவார்கள், அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவரை தன்னை பித்து பிடித்தவரோ காட்டுகின்ற நிகழ்வு நாம் பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கின்றோம். இன்றும் ஒரு சில நேரங்களில் அந்த நடைமுறை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் 10 கட்டளையில் வாசிக்கின்றோமே, பிறர் தாரத்தை விரும்பாதே, பிறருக்கு உரியதை எதுவும் கவர்ந்திட நீ விருப்பம் கொள்ளாதே என்று. அப்பொழுதே ஆபிரகாம் வாழ்விலும் இது நடந்திருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறான நவீனமயமாக மாறிவிட்டது. முன்பெல்லாம் தெரிந்துவிடும், இப்பொழுது தெரியாத வண்ணமாக அது நடைபெறுவதற்காக அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தையும் அறிந்தவர் ஆண்டவர் இருக்கின்றார், மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் புதியதொரு பெயரை மரியாளுக்கு சூடுகின்றார். அந்த பெயர்தான் அருள் நிறைந்தவர், ஃபுல் ஆஃப் கிரேஸ். ஹேல் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்தவர் என்று ஒரு பெயரை சூடுகின்றார். ஏன் அவர் அருள் நிறைந்தவர்? ஏனென்றால் அவர் ஆண்டவருடைய அருளை கண்டதால் மட்டுமல்ல, அந்த அருளில் தொடர்ந்து வாழ்வதால். நாமும் ஆண்டவரின் அருளை கண்டடைந்திருக்கின்றோம். எப்பொழுது? நம் தாயின் வயிற்றில் நாம் உருவாகின்ற பொழுதே ஆண்டவருடைய கொடை. பல நேரங்களில் எத்தனை மகளுக்கு, எத்தனை திருமணமானவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது? எத்தனை இடங்களில் நாம் பார்க்கின்றோம், குழந்தை பாக்கியத்திற்காக, குழந்தை நற்சுகத்திற்காக அவர்களுடைய திருமணமாகி இத்தனை நாட்கள் ஆகியும் அவர்கள் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் அன்னை மரியாளை முன்குறித்து அருளிலே வளர செய்திருக்கின்றார். அந்த அருளிலும் அன்னை மரியாள் வாழ்ந்திருக்கின்றார். எனவே அவர் அருள் நிறைந்தவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த அருள் நிறைந்தவரை தொடர்ந்து வருகின்ற பொழுது அவர் கூறுகின்ற இரண்டாவது வார்த்தை சற்று கவனித்து பாருங்கள். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். இந்த ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்பது ஆண்டவருடைய உடன்படிக்கையை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்றது. இந்த திருப்பலியில் எத்தனை முறை ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் சொல்லுங்கள். திருப்பலியில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் என்கின்ற வார்த்தையை எத்தனை முறை நாம் பயன்படுத்துகிறோம் சொல்லுங்க. 3 முறை நாம் பயன்படுத்துகின்றோம். திருப்பலியின் தொடக்கத்தில் ஒரு முறை வரும். நற்கருணை மன்றாட்டத்தில், அதாவது இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், அதற்கு முன்பாக வருகின்ற இடத்தில் வரும். மூன்றாவதாக இறுதி திருப்பலி இறையாசிரியர் தருகின்ற பொழுது வரும். சமாதானத்துக்கு முன்பாக வரும், ஆனால் அமைதி உங்களோடு இருப்பதாக என்கின்ற வார்த்தை சேர்ந்து வரும். அப்படி என்றால் 4 முறை என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் சரியாக 3 முறைதான். திரு அவை நமக்கு ஏதேனும் ஒரு ஜபத்தை கற்றுத் தருகின்றது, ஒரு மனவழிவ ஜபத்தை நமக்கு கற்றுத் தருகின்றது என்றால் ஏதோ அவர்களுடைய இஷ்டத்திற்காக, அவர்களுடைய விருப்பத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. தூயாவியாரின் உந்துதல். ஒவ்வொரு முறை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்கின்ற பொழுது நாமும் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக என்று சொல்கின்ற பொழுது
உடன்படிக்கை அங்கு பரிமாறுகின்றது. கபிரியேல் தூதர் அந்த உடன்படிக்கை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார். அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். நாம் திருவிவிலியத்தில் வாசிப்போமே, பல இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தை அங்கு நினைவுபடுத்தப்பட்டு இருக்கின்றது. தொடக்க நூல் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யாக்கோபிடம் ஆண்டவரின் தூதர் கூறுகின்ற வார்த்தை, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார், அவர் உன்னை வழி நடத்துவர் என்கின்ற வார்த்தை வருகின்றது. விடுதலை பயணம் 3:12 மோசேவிடம் ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை இதுதானே, இதோ உன் சகோதரனை அழைத்து செல், நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ எதை பேச வேண்டும், எதையெல்லாம் அவருக்கு முன்பாக செய்ய வேண்டும் என்று நானே உன்னோடு இருந்து உனக்கு இருக்கின்றவர் நானே என்று சொல்லித் தருகின்றார். யோசுவா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கூறுகின்றார், இதோ உன்னுடைய தலைவர் மோசேயுடன் இருந்ததை போல நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். கிதியோன் நீதி தலைவர், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை எடுத்து வாசித்து பாருங்கள், கிதியோன் எப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் செயலை அங்கு செய்கின்றார் என்று. நீதி தலைவர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூறுகின்ற வார்த்தை, இதோ நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் யாரிடம் உன்னை நான் வெற்றி பெற செய்வேனோ அதை நான் வெற்றி பெற செய்வேன் என்று அவர் கூறுகின்றார். எனவே இந்த உம்மோடு இருக்கின்றார் என்பது எதை குறித்து காட்டுகின்றது? ஆண்டவருடைய உடன்படிக்கையை குறித்து காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உடன்படிக்கையின் முன்பாக அமர்ந்திருப்பது மட்டும் பெரிதல்ல, அதன் உடன்படிக்கையை நான் ஒவ்வொரு நாளும் நாம் நிலைநிறுத்த வேண்டும். அது எவ்வாறு நிகழும்? ஆண்டவரால் அது நிகழும். அதைதான் இன்றைய நற்செய்தியில் பிற வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் மிக அழகாக கூறுகின்றது. சற்று சிந்தித்து பாருங்களேன். இப்பொழுது திருமணமான ஒரு பெண் இருக்கின்றார், திருமண ஒப்பந்தமான ஒரு பெண் இருக்கின்றார். அந்த பெண்ணிடம் முன்பின் தெரியாத ஒருவர் வானத்திலிருந்து வந்து, இதோ நீ ஒரு கருவை தாங்குவாய், அந்த கருவுக்கு நீ இவ்வாறு பெயரிடுவாய், அந்த குழந்தையானது இவ்வளவு பெரியவராக இருப்பார், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் அவர்களுக்கு கீழாக இருப்பார்கள் என்றால் உடனே நாம் ஏற்றுக்கொள்வோமா? இப்ப நீங்க ரோட்லயே போறீங்க, போகும் பொழுது ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குது, உடனே நம்ம என்ன செய்வோம்? அந்த குழந்தை அழுகையை நிறுத்திட்டு அந்த குழந்தை யாருக்குரியதோ அவர்களிடம் சென்று போய் சேர்க்க பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் காப்பகத்தில் அல்லது காவல் நிலையத்தில் போய் ஒப்படைப்போம். காரணம் என்ன? ஏனென்றால் அது நமக்கு உரியது அல்ல. ஆனால் அன்னை மரியாள் இதே சந்தேகத்தை அவர் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை கவனிங்கள், தாவீது வழிமரபிற்கு அவர் தலைவராய் இருப்பார். அப்படி என்றால் ஆண்டவர் அங்கு ஒரு உறுதிப்பாடை தருகின்றார், நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற மகன் உமக்கு உரியவர் தான். ஏனென்றால் நாம் நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்திலே நாம் சொல்கின்றோமே, அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர், எனவே இது உமக்கு சொந்தமான ஒரு பிள்ளைதான். எனவே அந்த தாவீது அரியணை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார். அதை தான் இறுதியில் அவர் கூறுகின்றார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகி கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இப்பொழுது அன்னை மரியாளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது. இதைதான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் ரோமை சாம்ராஜ்யத்துக்கு அடிமையிலாக இருக்கின்ற பொழுது மீண்டும் மெசியா வருவார், மீண்டும் மீட்பர் வருவார், எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அடிமைத்தனம் என்பது யூத மக்களுக்கு புதிதல்ல. ஏற்கனவே அவர்கள் பலரிடம் அவர்கள் அடிமைகளாக இருந்தவர்கள் தான். தொடக்கத்தில் அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கின்றார்கள் பார்வோன் மன்னனிடம், அடுத்து அவர்கள் பாபிலோனில் போய் அடிமைகளாக இருக்கின்றார்கள் நேபுகத்நேசர் மன்னரிடம், இப்பொழுது அவர்கள் ரோமே சாம்ராஜ்யத்தில் அடிமைகளாக இருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் மீட்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரம், அன்னை மரியாளும் மீட்பரையும் மெசியாவையும் எதிர்பார்த்திருந்த தருணம். இப்பொழுது அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கின்றது. எனவே அதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். நம் வாழ்வில் பல நேரங்களில் நாம் மீட்பை எதிர்பார்க்கின்றோம், மெசியாவை எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அதை எளிதான முறையில் நாம் எதிர்பார்க்கின்ற பொழுதுதான், அது நமக்கு அவ்வாறு கிடைக்காத பொழுதுதான் ஏமாற்றம் அடைகின்றது. அன்புக்குரியவர்களே, உழைப்பில்லாதவன் உண்ணலாகாது. சபை உடையாரிலும் நாம் வாசிக்கின்றோம், பவுலடியார் கூறுவதில் நாம் வாசிக்கின்றோமே, உழைப்பில்லாதவன் உண்ணலாகாது. காயினுக்கு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை என்ன? உன் நெற்றி வியர்வை நிலத்தில் விழும் வரை நீ உழைக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் தருகின்ற நிபந்தனை. ஒவ்வொரு உற்சாகத்துக்கும் ஒவ்வொரு உழைப்பிற்கும் ஆண்டவர் நமக்கு நிபந்தனை வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் என்ன? நாம் ஒவ்வொன்றையும் நாம் நம்மளுடைய திறமையினால் உழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எளிதாக எதுவும் நமக்கு கிடைத்து விடாது. ஏன் நான் இதை இவ்வாறு சொல்கின்றேன்? நாம் ஒரு சில நேரங்களில் ஆண்டவரிடமிருந்து வானத்திலிருந்து விழுந்து விட வேண்டும். எவ்வாறு பாலைவனத்தில் மன்னா வந்ததோ, அவர்களுக்கு எப்பொழுது பாறையிலிருந்து நீர் ஊற்று வந்ததோ, அவ்வாறு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் எண்ணுகின்றோம். நம் எண்ணங்கள் தவறு.
ஆண்டவர் அந்த மன்னாவை தந்த பொழுது கூட சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு தேவையான உணவை மட்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அடுத்த நாளுக்குரிய உணவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த நாளுக்கு அந்த வேலைக்குரிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். பல நேரங்களில் நாம் சேமிப்பு என்கின்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு சேமிப்பு என்பதை விட வீணான ஒன்றை நாம் சேமித்து வைத்திருக்கின்றோம். இதனால என்ன நடக்கின்றது? உறவு நிலைகளில் விரிசல் ஏற்படுகின்றது. நம்மளுடைய உள்ளத்தில் கூட ஒரு நிம்மதி இல்லை. பல நேரங்களில் அந்த செல்வராய் இருக்கின்றவர், நாம் நற்செய்தியில் வாசிக்கின்றோமே, அந்த செல்வராய் இருப்பவர் களஞ்சியத்தை கட்ட வேண்டும், இதோ இன்னும் அதை நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்கின்றார். அப்பொழுது ஆண்டவருடைய வாக்கு அந்த செல்வனுக்கு தரப்படுகின்றது, அறிவிலேயே இன்றே நீ இறந்து விட்டால் நீ என்ன செய்ய போகின்றார்? நீ கட்டிய களஞ்சியம், சேமித்த தானியங்கள், அந்த பொருட்கள் யார் எடுத்து செல்ல போகின்றார்? பல நேரங்களில் நாமே அதை தானே சொல்கின்றோம். போறப்ப என்ன எடுத்துட்டு போக போறோம்? சொல்ற வாய் நாமளே தான் எவ்வளவோ நாம் சேர்த்து வைக்கின்றோம். சேர்த்து வைப்பது அன்புக்குரியவர்கள் நம் அன்றாட உதவிக்காக இருக்க வேண்டும், தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமைய வேண்டும். ஆனால் அதையெல்லாம் நாம் செய்வதே கிடையாது. அன்னை மரியாள் எது தேவையோ அதை எடுத்துக் கொள்கின்றார். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் ஆண்டவரிடமே நிபந்தனையை வைத்திருக்கலாமே. நீங்க சொல்லும்படியாக கடவுளின் மகனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், பெரியவராய் இருப்பவரை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், தாவீது அரியணை தர இருப்பவரை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர் எதையும் கேட்கவில்லை. இறுதியாக சொல்கின்ற வசனங்களை கவனியுங்கள். நான் ஆண்டவரின் அடிமை, அவர் சொற்படியே நிகழட்டும். அதுதான் உண்மை. நம் வாழ்வில் பல நேரங்களில் ஆண்டவரிடம் இதை தர வேண்டும், அதை தர வேண்டும் என்கின்ற பல நிபந்தனைகளோடு நாம் வைக்கின்றோம். அன்புக்குரியவர்கள், ஆண்டவருக்கு தெரியும் எது நம் வாழ்வில் தேவை, எது நம் வாழ்வில் தேவையற்றது, எது நம் வாழ்வின் நிலையானது, எது நம் வாழ்வின் நிலையற்றது என்று அவருக்கு தெரியும். அதனால் தான் பல நேரங்களில் நாம் வேண்டுவது நமக்கு கைமீறி போகின்றது, நமக்கு கிடைக்காமல் போகின்றது என்றால் அது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. எது நமக்கு ஆண்டவருடைய திட்டமோ அது நமக்கு மிக எளிதாக நமக்கு கிடைக்கும். எதையெல்லாம் நம் வாழ்வில் இருக்கின்றதோ, அது உறவு நிலைகளாக இருக்கலாம், நட்பு நிலைகளாக இருக்கலாம், நம்மளுடைய உடல்நிலையாக கூட இருக்கலாம், அது ஆண்டவருடைய திட்டம். எங்களுடைய தந்தை, எங்களுடைய முன்னாள் அதிபர் மரிய சூசை அவர்கள் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு குழந்தை, அதாவது ஒரு உயிரை படைத்து அனுப்புகின்ற பொழுது அதில் அவர் ஒரு நோயையும் வைத்து அனுப்புவாராம். அந்த நோய் வளர்வதற்கும் வளராமல் போவதற்கும் அந்த மனிதனே பொறுப்பு. அது உண்மைதான். ஒவ்வொரு மனிதனிடமும் ஒரு பண்பும் இருக்கின்றது, ஒரு நோயும் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பண்பு வளர்வதற்கும் வளராமல் போவதற்கும் நாம் தான் பொறுப்பு. நம்மிடம் இருக்கின்ற நோய் வளர்வதற்கும் வளராமல் போவதற்கும் நாம் தான் பொறுப்பு. ஆண்டவர் அதை நம்மையிடம் தன் வாழ்வின் தோட்டத்தில் எவ்வாறு அவர் தேவையற்ற மரத்தை வைத்தாரோ அதே போல நம் வாழ்வில் ஒரு நிபந்தனை, ஒரு தேவையற்றதை வைத்திருப்பார். அதை வளர்வதும் வளராமல் செய்வதும் ஆண்டவர் நமக்கு தந்த இறைஞானத்தை வைத்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்னை மரியாளுக்கு வாழ்வின் தோட்டம் இப்போது தரப்பட்டு இருக்கின்றது. ஒருவேளை அவர் நினைத்திருந்தால், இல்லவே இல்லை, நான் ஏற்கனவே ஒப்பந்தமானவர், நான் அவரோடு என்னுடைய வாழ்க்கையை நான் இலகுவாக எளிமையாக மிக சுகமாக அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எனவே எனக்கு இது தேவையில்லை என்று அவர் நினைத்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ஆனால் அவை எதையும் அவர் சொல்லவில்லை. காரணம், இறை திட்டத்தை அவர் உணர்ந்தார். இறை வல்லமையை செயலாக்கம் செய்வதற்கு அவர் தன்னையே அர்ப்பணிக்கின்றார். எனவே அவருக்கு ஒரு அடையாளம் தரப்படுகின்றது, எலிசபெத். சக்கரையாவின் மனைவி எலிசபெத், திருமுழுக்கு யோவானுடைய தாய் எலிசபெத். அந்த தாயை அவர் முன்குறித்து காட்டுவதை கவனியுங்கள். கருவுற இயலாது என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம். பல நேரங்களில் அன்புக்குரியவர்களே, ஏன் நமக்கு இருப்பதில் ஒரு நிறைவு இல்லை என்றால் நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இதைவிட இதைவிட இதைவிட. சற்று யோசித்து பாருங்கள். நம் பெற்றோர்கள் அல்லது நம் குடும்பத்தில் இருந்த முன்னோர்கள், அவர்களை விட நாம் அதிகமாக நாம் இப்பொழுது சேமிப்பு வைத்திருக்கலாம், அல்லது அவர்களை விட நாம் வசதியாக, இதை விட வசதி குறைவாக தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நீடிய ஆயுளோடு எவ்வாறு அவர்கள் இருந்தார்கள்? நல்ல உடலுள்ள சுகத்தோடு நல்ல சேமிப்போடு எவ்வாறு இருந்தார்கள்? ஏனென்றால் இருப்பதில் அவர்கள் நல்லதொரு உறவை கண்டார்கள். பல நேரங்களில் நாம் இருப்பதில் நிறைவை காணாத காரணத்தினால்தான் நாம் அலைந்து கொண்டே இருக்கின்றோம். பல நேரங்களில் நமக்கு நிம்மதி கிடைப்பதே இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அன்னை மரியாளை போல ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அருள் நிறைந்தவரை வாழ்க. அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். அருளை கண்டடைந்துள்ளீர். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். கருவுற இயலாது என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம் ஏற்றுக்கொள்கின்றார். இவை அனைத்தையும் தன் மனதில் இருத்தி ஆண்டவருடைய செயல் திட்டத்துக்கு தன்னையே செயலாக்கத்துக்கு உட்படுத்துகின்றார். எனவே அவர் சொல்லுகின்ற வார்த்தை தான், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம் வார்த்தைப்படியே எனக்கு நிகழட்டும்.
எனவே நாமும் இதோ இந்த வருடத்தின் இறுதி மாதத்தில் நாம் வந்திருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் குழந்தை இயேசுவை நாம் காண இருக்கின்றோம். குழந்தை இயேசு பிறப்பதற்கு வானதூதரும் நட்சத்திரம் மட்டும் காரணம் அல்ல, மாறாக யோசேப்பின் மௌனமும் அன்னை மரியாளின் கீழ்ப்படிதலும் காரணம். பல இடங்களில் நாம் மௌனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டம் எது என்பதை அறிந்து செயல்பட நாம் மௌனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டத்தை நாம் வாழ்வில் ஏற்றுக்கொண்டதை செயலாக்கம் செய்வதற்கு அன்னை மரியாளை போல நாம் கீழ்ப்படிதலாகவும் நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இம்மானுவேல், கடவுள் நம்மோடு அவர் பிறப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்மையே நாம் சுய ஆய்வுக்கு நாம் வைத்துக் கொள்வோம். அருள் நிறைந்த வாழ்வு நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. அருட்சாதனம் என்றால் என்ன? சென்ற வாரம் மேடுதானப்பட்டியில் அருட்சாதனம் கொண்டாட்ட விழாவில் சிங்கராயர் நம் மேனாள் ஆயர் கேட்ட கேள்விதான், அருட்சாதனம் என்றால் என்ன? அருள் வாழ்வை குறித்து காட்டவும் அதனை வழங்கவும் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட சாதனங்களை அருட்சாதனங்கள். இதோ நானும் நீங்களும் அருட்சாதனம் பெற்று இருக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக, உறுதி பூசல் வழியாக, நற்கருணை வழியாக, ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக, எனக்கு குருத்துவம் உங்களுக்கு திருமணம் என்று இந்த அருள் அடையாளங்கள் வழியாக நாம் பெற்று இருக்கின்றோம். அந்த அருள் வாழ்வில் நாம் கண்டடைந்து ஒவ்வொரு நாளும் நிலைத்து நிற்கின்ற பொழுது நமக்கும் ஒரு அடையாளம் தரப்படும். எலிசபெத்தை போல, அன்னை மரியாளுக்கு எலிசபெத்தை ஆண்டவர் தந்ததை போல நம் வாழ்விலும் ஒரு அடையாளம் தரப்படும். தாவீது அரியணையில் வீற்றிருப்பவர் நம் இல்லத்திலும் வருவார். ஒவ்வொரு நாளும் நம்மை மாட்சிமிகு வழியில் வழி நடத்துவார். ஆனால் அதற்கு முன்பாக இறை திட்டத்தை செயல்படுத்துகின்ற இறை கருவியிலாக நம்மையே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ நம் கரங்களில் இருக்கின்ற காணிக்கைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். அன்னை மரியாள் தன்னிடம் இருப்பதையே ஆண்டவரிடம் தந்தார். அவரிடம்